உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க நினைச்சதை நிறைவேற்ற முடியும். நாம எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும்னு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடையணும் அப்படின்னு ஆசைதான். ஆனா அந்த ஆசை மட்டுமே நம்மளோட இலக்கை அச்சீவ் பண்ண உதவாதுங்க. ஆசை வெறும் முதல் ஸ்டெப் தான். நாம பணக்காரர்கள் ஆகணுங்கிற நம்மளோட கனவை நிஜமாக்க விரும்பினா நமக்குள்ள இருக்கிற அந்த வெறித்தனமான ஆசையை நாம கண்டுபிடிக்கணும். ஏன் இது முக்கியங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 10,000 முறைக்கும் மேல தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல தோத்த பிறகும் தாமஸ் எடிசன் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கிற தன்னோட இலக்குல இருந்து கொஞ்சம் கூட அசையல. அவரு ரொம்ப சாதாரணமான ஆளு தான். ஆனா அவரு தன்னோட கனவை நனவாக்கணுங்கிற ஆசையால தொடர்ந்து செயல்பட்டாரு. பல வருஷ கடின உழைப்புக்கு பிறகு அவரு லைட் பல்பை கண்டுபிடிக்கவும் செஞ்சாரு. ரைட்டர் ஃபப்பானி ஹர்ஸ்ட்னு ஒருத்தங்க வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு நியூஸ் பேப்பர்ல அவங்க சிறுகதை பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 36க்கும் மேற்பட்ட நிராகரிப்புகளால கஷ்டப்பட வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு வெற்றிகரமான நாவலாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் அவங்களோட வாழ்க்கை மாற தொடங்குச்சு. ஃபெயிலியர்னாலையும் நிராகரிப்புகளாலையும் அவங்க உணர்ந்த விரக்தியை விட அவங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வெறித்தனமான ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்னு இந்த உதாரணங்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னோட இலக்கு மற்றும் கனவுகளை அமைக்கிறதுல நம்மளோட பர்சனல் ஆட்டிடியூட எக்ஸாமின் பண்றது ரொம்ப முக்கியம். நம்மளோட இலக்கு மற்றும் கனவுகளை பத்தி நாம எப்படி ஃபீல் பண்றோம்? அது வெறும் மனக்கோட்டை மட்டும்தானா, இல்ல நம்மளோட வெறித்தனமான ஆசை ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. நாம எதை அடைய போறோம் அப்படிங்கிற கோலை செட் பண்றது, அப்புறம் அதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம்னு டீட்டெயில்டா பிளான் பண்றது, இதுதான் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் அடிப்படையான விஷயம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வெற்றியாளர்களோட வெற்றி கதையும் அவங்க எதை அடைய விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் ஆரம்பமாகுது. அதனால நீங்க உங்களோட கனவை துரத்துறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தனிப்பட்ட இலக்கை தெளிவா டிஃபைன் பண்ணிக்கோங்க. உதாரணமா, நீங்க பணக்காரராக விரும்பினா நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்க விரும்புறீங்க அப்படிங்கறத துல்லியமா தீர்மானிச்சுக்கோங்க. அது கூடவே உங்களோட இலக்கை எப்போ அடைய விரும்புறீங்க, அதை நிறைவேற்ற நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கீங்களா, இது மாதிரியான தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா எப்போ எப்படி உங்க இலக்கை அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில் இல்லைன்னா நீங்க ஒரு இலக்கை செட் பண்றதுல அர்த்தமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி டீட்டெயிலா திங்க் பண்ணாம உங்க இலக்கை நீங்க துரத்துனீங்கன்னா அதை நீங்க அரை மனசோட தான் அடைவீங்க. முழு திருப்தி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. நீங்க உங்களோட இலக்கை அடையிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வைக்க போறோம்னு பிளான் பண்றதும் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஒரு உருப்படியான பிளான் இருந்தா அடுத்து ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீங்க. உடனே செயல்ல இறங்குங்க. ஓகே, அடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, வெற்றி பெறணுங்கிற ஆசை உங்களோட எண்ணத்திலையும் செயல்லையும் ஆழமா பதிஞ்சு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு எளிமையான வழி என்னன்னா, முதல்ல உங்க இலக்கையும் அதை எப்படி அடையணுங்கிற பிளானையும் டீட்டெயில்டா எழுதுங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதை 2 முறை சத்தமா படிங்க. காலையில எழுந்த பிறகு ஒரு முறை, ஒவ்வொரு நாள் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு முறை. இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுனா அது நீங்க பணக்காரர் ஆகிறத ரொம்ப ஈஸி ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது கனவு இருந்தா கூட அதையும் இது மூலமா ஈஸியா அடைய முடியும். வெற்றிகரமான நபர்கள் அவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கை அதானங்க எல்லாம். உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறது உங்களால உங்க இலக்கை அச்சீவ் பண்ண முடியுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வழி. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற ப்ராசஸ் மேல உங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தா மட்டும்தான் நீங்க வெற்றியை அடைய முடியும். நம்பிக்கைங்கிற அடிப்படையான இந்த விஷயம் இல்லாம யாராலையும் இங்க பணக்காரர் ஆகிட முடியாது. கப்பல்ல உலகத்தை சுத்தின கொலம்பஸ் மாதிரியான கடல் பயணிகள் தொலை தூரத்துல கண்ணுக்கு தெரியாம இருந்த கண்டங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. புது கண்டுபிடிப்புகளை சயின்டிஸ்டுகள் யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நம்பிக்கை தான் அடிப்படையான விஷயமே. நம்பிக்கையோட சக்திக்கு ஒரு முன்னுதாரணம் மகாத்மா காந்தி. பணம், இராணுவம் இது மாதிரி அதிகாரத்தோட கருவிகள் எதுவும் இல்லாம பிரிட்டிஷ்காரங்களோட அதிகாரத்தையும் சக்தியையும் மீறி அவரு நம்ம இந்திய நாட்டை சுதந்திர நாடாக்க செயல்பட்டாரு. அவருக்கு இருந்த ஒரே ஆதரவு என்னன்னா, தன்னோட நாட்டு மக்கள் மீது தன்னால மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்த முடியுங்கிற அவரோட தளராத நம்பிக்கை மட்டும்தான். நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை தான் நம்மளோட செல்ஃப் இமேஜ்லையும் வாழ்க்கை முறையிலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னால முடியும் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டா அது நம்மள அசைக்க முடியாத பெரிய மலைகளை கூட நகர்த்த வைக்கும். ஆட்டோ சஜஷனை யூஸ் பண்றது மூலமா உங்களோட ஆழ் மனசை வச்சு உங்க நடத்தைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்.
நீங்க உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறது நீங்க பிறக்கும் போதே உங்க கூட சேர்ந்து பிறக்கிற ஒன்னாவோ இல்லனா வானத்துல இருந்து உங்க மேல விழுற ஒன்னாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயத்த ஆட்டோ சஜஷன் மூலமா யார் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்க முடியும். ஆட்டோ சஜஷன் ஸ்பெசிஃபிக்கா யோசிக்கிறது, பர்பஸ்ஃபுல் தாட்ஸ் இல்ல ஐடியாஸை யோசிக்கிறது மூலமா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு வழியை சொல்லுது. இந்த ஆட்டோ சஜஷன் முறை மூலமா குறிப்பிட்ட சில கட்டளைகளை பயன்படுத்தியோ பாசிட்டிவ் கோல்ஸை செட் பண்றது மூலமாவோ உங்களோட ஆழ் மனசுக்கு நீங்க உங்களோட எண்ணங்களை கன்வே பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அது உங்களுக்குள்ள உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்கும். பொதுவா ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிறது உங்களோட இலக்குகளை அடையறதுக்கு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற மந்திர வார்த்தைகள்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து செய்யறது மூலமா நீங்க உங்க இலக்குகளை நிச்சயமா அடைய முடியும். உங்களோட எண்ணங்களை நிஜங்களா மாத்த நீங்க நம்பிக்கையோட உங்க வழியில தொடர்ந்து பயணிக்க இந்த ஆட்டோ சஜஷன் நிச்சயமா உதவி செய்யும். நீங்க ஆட்டோ சஜஷனை எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்றீங்களோ அது அந்த அளவுக்கு உங்களை வெற்றி அடைய வைக்கும். நீங்க உங்க ஆசைகளையும் இலக்குகளையும் உங்க ஆழ் மனசுல பதிய வச்சா அது உங்க எண்ணங்களையும் செயல்களையும் நிஜமாக்க வழி நடத்தும். அறிவே பலம். இந்த இடத்துல நான் அறிவுன்னு குறிப்பிடுறது ஸ்கூல்ல நீங்க கத்துக்கிட்ட அறிவு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு தேவையான உண்மையான அறிவு. அறிவு வாழ்க்கையில உங்க இலக்குகளை அடையறத ரொம்ப ஈஸியாக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சில பேசிக் பாயிண்ட்ஸை கவனத்துல வச்சுக்கிறது தான். முதல்ல நீங்க இங்கிலீஷ்ல நாலேஜ், எஜுகேஷன் அப்படின்னுலாம் சொல்லப்படுற அறிவு அப்படிங்கறதோட ட்ரெடிஷ்னல் அர்த்தத்தை, உங்களோட அசட்டுத்தனமான புரிதலை தூர தூக்கி வீசுங்க. ஸ்கூல், டிப்ளமா இல்ல யூனிவர்சிட்டி டிகிரி வச்சிருக்கிறது மட்டும் அறிவாளிங்கிறதுக்கோ படிச்சவங்கிறதுக்கோ அடையாளம் கிடையாது. ஸ்கூல், காலேஜ்ல படிக்காதவங்க கூட நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஹென்ரி ஃபோர்ட் அதை தெளிவா நிரூபிக்கிறாரு. அவரு ஹை ஸ்கூல் போகல, ஆனா அது அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறத தடுக்கல. நீங்க நிஜமாவே வாழ்க்கையில வெற்றி பெற விரும்பினா நிறைய விஷயங்களை நீங்க உங்க தலைக்குள்ள அடைச்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான அனுபவங்களையும் அறிவையும் பெறுறது, உங்களோட சொந்த பலத்தை யூஸ் பண்றது, உங்களோட சொந்த திறமைய முழுமையா பயன்படுத்துறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதோட முக்கியமான அடிப்படையே உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க தொடர்ந்து கத்துக்க விருப்பத்தோட இருக்கிறது தான். சில விஷயங்களை பொறுத்தவரை இது போதும் எனக்கு அப்படின்னு எண்டுகார்டு போடுற மனநிலை உங்களோட மோசமான எதிரி. அதுக்கு பதிலா உங்களோட அறிவை சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் விரிவுபடுத்த நீங்க எப்போதும் தயாரா இருக்கணும். இதை அடைய நிறைய வழிகள் இருக்கு. ஒரு காலேஜ் டிகிரி பண்றது, கோர்ஸ் பண்றது, அனுபவ அறிவை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு வேலையில சேர்றது, இப்படி நிறைய வழிகள்ல உங்க அறிவை நீங்க வளர்த்துக்க முடியும். உங்களுக்கு தேவையான அறிவு உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற அறிவும் கூட ஈக்குவலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. அதுக்கு பதிலா நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாத்தையும் நீங்களே கத்துக்கிறத விட அவங்களோட அறிவை ஷேர் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் ஒரு வகை அறிவு தான். உங்க மனசுக்குள்ள இருக்கிற கற்பனை தொழிற்சாலை, இது உங்க கனவுகளை நிஜமா மாத்துற இடம். ஒவ்வொரு வெற்றி கதையும் ஒரு ஐடியாவில தான் தொடங்குது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஐடியாவுக்கு பின்னாடியும் ஒரு கற்பனை இருக்கு. அடிப்படையில நம்ம மனசோட கிரியேட்டிவ் ஒர்க் ஷாப் தான் நம்ம கனவுகளை ஐடியாவாகவும் ஐடியாவை ரியாலிட்டியாகவும் மாத்துது. இந்த கற்பனை திறன் 2 வெவ்வேறு வடிவங்களை கொண்டிருக்கு: கிரியேட்டிவ் இமேஜினேஷன், சிந்தட்டிக் இமேஜினேஷன். கிரியேட்டிவ் இமேஜினேஷனை யூஸ் பண்றது மூலமா நம்மளால முற்றிலும் புதிய விஷயங்களை கொண்டு வர முடியும். மாமேதைகள், இசையமைப்பாளர்கள், விஷுவல் ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ் இந்த செயல்பாட்டை பயன்படுத்தி தான் முன்பு உருவாக்கப்பட்டது போல் அல்லாமல் முற்றிலுமான புதிய படைப்புகளை உருவாக்குறாங்க. சிந்தட்டிக் இமேஜினேஷன் அதுக்கு மாறா பழைய ஐடியாவை நியூ காம்பினேஷன்ல மறுசீரமைக்கிற இமேஜினேஷன் யுக்தி. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, சோனியில் உள்ள டெவலப்பர்ஸ் பத்திரிகையாளர்கள் பயன்படுத்தும் பிளேபேக் டிவைஸ் அல்லது டிக்டாக் ஃபோனை டெவலப் பண்ண முடிவு பண்ணும்போது அதை எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டபிள் மியூசிக் பிளேயரா மாத்தினாங்க. அதனால தான் வாக்மேன் பிறந்துச்சு. கிரியேட்டிவ் இமேஜினேஷன், சிந்தட்டிக் இமேஜினேஷன் இது ரெண்டையுமே ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு விதத்துல ப்ரோஆக்டிவ் வழியில யூஸ் பண்ணி விளையாட முடியும். சுமார் 140 வருஷத்துக்கு முன்னாடி தலைவலிக்கான மருந்துல இருந்து கொக்கோ கோலாங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்டை உருவாக்கிய அசா கேண்ட்லரோட கதையை எடுத்துக்கோங்க. கொக்கோ கோலா செய்முறையை கொண்டு வந்தது கேண்ட்லர் இல்லைனாலும் அவர் அதை ஒரு ஃபார்மசிஸ்ட் கிட்ட இருந்து $3000 வாங்கினாரு. அதுக்கு பிறகு சூப்பரான பிளானையும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியையும் டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்டை மிகப்பெரிய சக்சஸா மாத்தினாரு. உங்க கற்பனை மந்தமா இல்லாம ஆக்டிவா இருக்கணும்னு நீங்க விரும்பினா நீங்க அதுக்கு சவால் விட்டு என்கரேஜ் பண்ணணும். அதை தூண்டி விடுறது மூலமா, தசைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி அதை சுறுசுறுப்பா வச்சுக்கிறது மூலமா நீங்க அதை அச்சீவ் பண்ணலாம். நீங்க அதை எந்த அளவுக்கு அடிக்கடி யூஸ் பண்றீங்களோ
அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததா மாறும். உங்களோட பலம் மற்றும் பலவீனங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்குது. உங்களோட பலங்களையும் பலவீனங்களையும் பற்றின சுய புரிதல், அதாவது செல்ஃப் அவேர்னஸ், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வெற்றி அடையறதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம்னு சொல்லலாம். தெளிவில்லாத இலக்குகளை வச்சிருக்கிறது, லட்சியம் இல்லாம இருக்கிறது, வேலையை தள்ளி போடுறது, உறுதி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொதுவா தோல்விக்கான காரணமா இருக்கு. செல்ஃப் அவேர்னஸ் இந்த பலவீனங்களுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க உதவும். இல்லைனா குறைந்தபட்சம் உங்களை பலங்களை அதிகரித்து பலவீனங்களை பேலன்ஸ் பண்ண அது ஹெல்ப் பண்ணலாம். உங்களோட பலம் மற்றும் பலவீனம் எதுங்கிறத சரியாக கண்டுபிடிக்க முழுமையான மற்றும் நேர்மையான செல்ஃப் அனாலிசிஸ் செய்யறது நல்லது. கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சில முக்கியமான கேள்விகள் அடங்கின ஒரு சின்ன செக்லிஸ்ட் போதும். இந்த வருஷத்துக்கான என்னோட இலக்கை நான் அச்சீவ் பண்ணிட்டேனா? நான் எப்பொழுதும் நட்போடவும் மரியாதையோடையும் ஒத்துழைப்போடையும் இருந்தேனா? நான் எல்லா முடிவுகளையும் உடனடியாகவும் உறுதியாகவும் எடுத்தேனா? இந்த மாதிரியான கேள்விகளை உங்கள் செக்லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற லிஸ்ட் ஒரு சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். இதோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த கொஸ்டின்களுக்கெல்லாம் உங்களுக்கு நெருக்கமான உங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு நபரோட ஒப்பீனியனை வாங்கணும். இதை அப்ஜெக்டிவ் எவாலுவேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட சப்ஜெக்டிவ் செல்ஃப் அனாலிசிஸை உங்களை பற்றி உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற இன்னொரு நபர் சொன்ன அப்ஜெக்டிவ் எவாலுவேஷன் கூட கம்பேர் பண்ணணும். உங்களோட பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் டிஸ்கஸ் பண்ண உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் கூட சேர்ந்து நீங்கள் இந்த எவாலுவேஷனை செஞ்சால் இது இன்னும் சிறப்பாக செயல்படும். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தான் சாவி. அதை பலப்படுத்துங்க. நம்மளோட ஆழ் மனசுக்கு தகவல்கள், புலன் உணர்ச்சிகள், உணர்வுகள், எண்ணங்கள் மூலமாக உள்ள போகுது. இந்த தகவல்களை நம்ம ஆழ் மனசு சேமிச்சு வச்சுக்குது. அது பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எதையும் பொருட்படுத்தாம நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் சேமிச்சு வைக்குது. இங்கே தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்மளோட ஆழ் மனசு வெறும் தகவல்களை மட்டும் சேமிச்சு வைக்கிறது இல்லை, அந்த பதிவுகள் மூலமாக நம்ம செயல்களில் அதோட இன்ஃப்ளூயன்ஸை செலுத்துது. இது நம்மளை பாசிட்டிவாக ஸ்ட்ரென்த்தாக வடிவமைக்கவும் முடியும். அதே நேரம் இது நம்ம நெகட்டிவாக வடிவமைச்சு ஏமாற்றம் மற்றும் அவநம்பிக்கையை நோக்கி நம்மளை தவறாக வழி நடத்தவும் முடியும். அதனால் நம்மளோட ஆசை மற்றும் குறிக்கோள்களை உணர நம்மளோட ஆழ் மனது உதவணும்னா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதை உறுதி செய்யணும். அதுக்காக நம்மளோட ஆழ் மனதிற்கு பாசிட்டிவ் விஷயங்களை உணவாக கொடுக்கணும். நாம் அப்படி பண்ணால் அது பயனுள்ள மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகாட்டியாக செயல்படும். ஆனால் ஆத்திரம், வெறுப்பு, பழிவாங்கும் ஆசை இல்லை அவநம்பிக்கை போன்ற பல நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நாம் உணர அனுமதிச்சா அதுக்கு நேர்மாறானது ஏற்படும். அதனால் உங்களோட தினசரி வாழ்க்கையில் முடிஞ்சா உங்கள் ஆழ் மனசுக்கு ஆபத்து வராத மாதிரி ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் சொல்கிறவங்க கூட தொடர்பை தவிர்த்துருங்க. அவங்க சொல்கிறதுல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக உற்சாகம், அன்பு மாதிரி பாசிட்டிவ் தூண்டுதல்களை அதிகரிக்கணும். நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியை ரொம்ப நாளைக்கு வளர்த்துக்க ஒரே வழி இதுதான். அவங்க நினைச்ச விஷயத்துல ஒரு பிடிப்போட இருக்கிறது தான் வெற்றியாளர்களோட முக்கியமான அடையாளம். ஒரு ஆராய்ச்சியில 25,000க்கும் மேற்பட்டவர்களோட வாழ்க்கை கதையை அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அவங்க ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் ஆகாமல் தோத்ததுக்கு அவங்களோட உறுதியின்மை தான் முக்கிய காரணமாக இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. மல்டி மில்லியனர்களோட வெற்றி கதைகளை அனாலிசிஸ் பண்ண போது அவங்க எல்லாருக்கும் பொதுவாக 2 குணாதிசயங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவங்க கன நேரத்தில் முடிவுகளை எடுக்க பழகி இருந்தாங்க. அதை எடுத்ததும் தங்களோட முடிவுகளுக்கு பின்னால உறுதியாக நின்னாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பிடிவாதம், அது யாரோட பேச்சையும் காதுல வாங்காத பிடிவாதமா மாறாதவரை அது சாதகமா இருக்கும். ஹென்ரி ஃபோர்ட் குறிப்பா நீண்ட காலம் தன்னோட முடிவுகளில் உறுதியா இருந்தாரு. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நிறைய பேர் அவரோட ஃபேமஸான ஆனா அழகா இல்லாத மாடல் டீயை நியூ மாடலா மாத்த சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அவரு ரொம்ப நாளைக்கு அந்த காரை வச்சிருந்தாரு. அதனால தொடர்ந்து அவரால் கணிசமான லாபத்தை ஈட்ட முடிஞ்சது. எல்லார்கிட்டையும் எல்லாத்த பத்தியும் ஒரு கருத்து நிச்சயம் இருக்கும். சரியோ தப்போ, ஆளாளுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவாங்க. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸோட ஆபத்துல சிக்கிறத தவிர்க்கிறதுக்கும் உங்க உறுதி நிலை குலையாம இருக்கிறத தவிர்க்கிறதுக்கும் மற்றவர்களோட விமர்சன கருத்துக்களை வெளிப்படுத்த முடிஞ்சவரை குறைவான வாய்ப்பை வழங்குறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா மனசோர்வடைந்தவர்கள் தங்களோட திட்டத்தையும் நோக்கத்தையும் தங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். தன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட டீம் மெம்பர்ஸ் இல்லனா நம்பகமான வெளியாட்களை தவிர வேற யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாது. விடாமுயற்சி மட்டுமே வெற்றி பெறும்.
எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையும் அதோட தன்மையை பொருட்படுத்தாம நாம எல்லாரும் தடைகளையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி சூழ்நிலையில நம்மள பல பேர் ரொம்ப சீக்கிரம் நம்ம பிளானை கைவிட்டு ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆனா ஒரு சிலர் எல்லா தடைகளையும் மீறி தங்களோட ஒரிஜினல் பிளானோட ஒட்டிக்கிட்டு தங்கள் கனவுகளை நிஜமா மலர இடம் கொடுக்குறாங்க. விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் தான் அதோட சாவி. எல்லாத்துக்கும் மேல நம்ம இலக்கை முழுசா நம்பி இறங்கின பிறகு நாம தொடர்ந்து வேலை செய்யணும். அதை பத்தின பார்வையை இழந்துடக்கூடாது. பிடிவாதத்தையும் கவனக்குறைவையும் தவிர்க்கணும். உதாரணமா சொல்லணும்னா, உங்களோட வியாபாரத்துல விலையை அதிகரிக்கிறதோ இல்ல குறைக்கிறதோ ரொம்ப அவசியமா இருந்தா அதை செயல்படுத்த நீங்க தயாரா இருக்கணும். விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் உங்க பழக்க வழக்கத்துல வேரூன்றணும்னா இங்க அதுக்கான 4 முக்கிய எளிய விதிகள் இருக்கு. 1, நீங்க ஒரு உறுதியான இலக்கை வச்சிருக்கணும். அப்புறம் அதை அடையணுங்கிற வெறித்தனமான ஆசையை வளர்த்துக்கணும். 2, உங்க இலக்குகளை செயல்படுத்துவதற்கு உங்ககிட்ட ஒரு கம்ப்ளீட் அண்ட் கிளியர் பிளான் இருக்கணும். 3, நெகட்டிவான விஷயங்களோ வருத்தமளிக்கும் கருத்துக்களோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. 4, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் இல்லைனா டீம் கூட உங்களுக்கு நெருக்கமான நம்பகமான உறவு தேவை. உங்களோட தனிப்பட்ட சகிப்புத்தன்மையையும் விடாமுயற்சியையும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் நிச்சயமா உதவும். பெரிய விஷயங்களை சாதிக்க புத்திசாலியாகவும் இருக்கணும். புத்திசாலியான ஆட்கள் உங்களை சுற்றியும் இருக்கணும். நீங்க செட் பண்ணி இருக்கிற இலக்கு பெருசா இருந்தா அதை அடைய பிளான் பண்றது ரொம்பவே சிக்கலா இருக்கும். பிளான் சிக்கலா இருந்தா இலக்கை அடைய அதை செயல்படுத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். செயல்படுத்துவது ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த ப்ராஜெக்டுக்கு பின்னாலே இருக்கிறவங்க அவங்களோட கிரியேட்டிவ், மாரல் அண்ட் இன்டெலெக்சுவல் சப்போர்ட்டுக்காக அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற தன்மை அதிகமா ஆகும். ஆக அறிவார்ந்த நபர்கள் ஒரு குழுவா இணைஞ்சு நம்பகமா செயல்படும் போது இலக்கை அடையிற ப்ராசஸ் சிம்பிளிஃபை ஆகுது. இலக்கை அடையிறது எளிமையாகுது. குழுவா சேர்ந்து செயல்படுறதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதோட கூட்டு விளைவு, அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்கள் ஒருத்தரோட ஒருத்தர் தங்களோட திறமைகள், நிபுணத்துவ அறிவு, அனுபவங்கள் மற்றும் பிற எல்லா வளங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே இலக்கை அடைய யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் அதன் பகுதிகளோட கூட்டுத்தொகையை விட அதிகமா இருக்கும். தனியா செய்ய முடியாத நிறைய விஷயத்த சேர்ந்து செய்யும் போது செம்மையா செய்ய முடியும். இந்த புத்தகத்தோட முக்கிய செய்தி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற செல்வம், பொருளோ அல்லது பணமோ தற்செயலா உங்ககிட்ட வரதோ இல்ல அதிர்ஷ்டத்தால உங்களுக்கு கிடைக்கிறதோ மட்டும் கிடையாது. அது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றது மூலமா தான் கிடைக்குது. இந்த புக் மூலமா இந்த 3 கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைச்சிருக்கு. கேள்வி நம்பர் 1, வாழ்க்கையில சரியான இலக்குகளை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுங்களை எப்படி செயலுக்கு கொண்டு வருது. உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். வெறித்தனமான ஆசைகளால உந்தப்பட்டா மட்டும்தான் வாழ்க்கையில நம்மளோட இலக்குகளை நிறைவேற்ற முடியும். இலக்க நிர்ணயம் பண்றதும் டீட்டெயில்டா பிளான் பண்றதும் தான் எல்லா அச்சீவ்மெண்ட்டுக்கும் அடிப்படை. வெற்றிகரமான நபர்கள் அவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆட்டோ சஜஷனை யூஸ் பண்றது மூலமா நம்மளோட ஆழ் மனசை பயன்படுத்தி நம்ம நடத்தையில மாற்றங்களை கொண்டு வர முடியும். கேள்வி நம்பர் 2, வெற்றியை அடைய என்ன மாதிரியான ஸ்கில்ஸும் அறிவும் தேவை? அறிவு தான் உங்களோட பலம். அறிவு அப்படிங்கிறது நீங்க ஸ்கூல்ல கத்துக்கிட்ட ஏட்டறிவு மட்டும் இல்ல, நீங்க கத்துக்கிட்ட எல்லாமே இதுல அடக்கம். கற்பனையின் தொழிற்சாலை இது உங்க கனவுகளை நிஜமா மாத்த உங்களுக்கு துணை நிற்கும். உங்க சொந்த பலம் மற்றும் பலவீனங்களை கண்டுபிடிக்கிறது உங்க ப்ரொஃபஷனல் வெற்றிக்கான வாய்ப்பை அதிகரிக்குது. பாசிட்டிவ் எமோஷன் தான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சாவி. அதை பலப்படுத்திக்கணும். கேள்வி நம்பர் 3, வெற்றிகரமான நபர்கள் அவங்களோட இலக்குகளை தெளிவா உணரும் போது என்ன வகையான அணுகுமுறையை மேற்கொள்றாங்க? வெற்றிகரமான நபர்கள் தங்களுடைய தீர்மானம் மற்றும் உறுதிப்பாடு மூலமா அடையாளப்படுத்தப்படுறாங்க. விடாமுயற்சி மட்டும்தான் வெற்றி பெறும். பெரிய விஷயங்களை சாதிக்க புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும். அதே மாதிரி புத்திசாலித்தனமான நபர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கணும்.